பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை வந்து திமுக ஆட்சியில் இருப்பதா எதிர்க்கட்சி தலைவர் இல்லைங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியே ஒரு பொள்ளாச்சியில நடந்த ஒரு பாலியல் குற்றத்தை எஃப்ஐஆர் கூட போடுறதுக்கு முன்வராத ஆட்சி யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என செய்தியாளர் கூறியதற்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார். ஒரு 5000 ரூபாய் அந்த பெண்ணுக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது இல்லாம இலவசம் இது ஒரு சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், சமூக நீதிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதை புரிஞ்சுக்காம ஒருவேளை சமூக நீதி உருவாகி விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இதை விமர்சனம் செய்யலாம். பெண்களுக்கான வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருக்கீங்க, ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை வந்து திமுக ஆட்சியில் இருப்பதா எதிர்க்கட்சி தலைவர் இல்லைங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியே ஒரு பொள்ளாச்சியில நடந்த ஒரு பாலியல் குற்றத்தை எஃப்ஐஆர் கூட போடுறதுக்கு முன்வராத ஆட்சி யாருடைய ஆட்சி? அந்த குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்கு அத்தனை முயற்சிகளை செய்த ஆட்சி யாருடைய ஆட்சி அப்படின்னு தெளிவா தெரியும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு குற்றம் நடந்து விட்டால் முதலமைச்சர் அந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் உறுதி செய்திருக்கிறார். அதனால அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விமர்சனம் வைக்கக்கூடிய அருகதை, தகுதி கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.